திண்டுக்கல் நாகல் நகர் சந்தை ரோடு பகுதியில் உள்ள பள்ளி கட்டிடம் இடிந்து விழுந்து 7 குழந்தைகள் காயம். திண்டுக்கல் நாகல் நகர் சந்தை ரோடு பகுதியில் கடந்த 1921ஆம் ஆண்டு முதல் இப்பள்ளி இயங்கி வருகின்ற நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகின்றன. சீரமைக்கும் பணி முடிந்து பள்ளி மாணவிகள் வகுப்பறையில் பாடம் படித்து கொண்டிருந்தனர். மாலை வேளையில் திடீரென மேற்கூரை இடிந்து விழுந்து வகுப்பறையில் இருந்த மாணவர்கள் மீது தலையில் விழுந்தன. இதனால் படுகாயமடைந்த மாணவர்கள் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனை அறிந்த அதிமுகவினுடைய கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் உடனடியாக சம்பவம் நடைபெற்ற பள்ளிக்கு வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய குழந்தைகளை பார்த்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், இந்த ஆட்சியில் அரசு ஒப்பந்தக்காரர்கள் அதிகாரிகள் லாப நோக்கத்துடனே செயல்படுகின்றனர் என தெரிவித்தார். அவருடன் திண்டுக்கல் மாமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் CSK ராஜ்மோகன் மற்றும் பகுதி செயலாளர்கள் சேசு, மோகன், சுப்பிரமணி, முரளி மற்றும் அம்மா பேரவை செயலாளர் பாரதி முருகன், VTR ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். அவனுக்கு ஃப்ராக்சர் சிடி ஸ்கேன்லாம் எடுத்தாச்சு, நார்மலாக சார் 5 குழந்தைகளுக்குமே ஒன்று சார். அப்படியா? பஞ்சு வச்சு என்னடா ஒரு நல்ல ஆயிரம் பேர் சாப்பிட்றான், அமைதியா ஒன்று தப்பு இல்லை. அவங்களுக்கு ஒரு 1000 தான் இந்த விபத்து நடந்திருக்கு. சரியாக பள்ளிக்கூடம் விடுகின்ற நேரம் என்பதனால் உயிர் பலி இல்லாமல் போய்விட்டது. இல்லை என்றால் நிறைய உயிர் சேதமாக இருக்கும். இதற்கு காரணமான ஒப்பந்ததாரர்கள் இதற்கு நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவனுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். குழந்தைகளை போய் ஆஸ்பத்திரி சிகிச்சையில் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் பார்த்துக்கலாம். எதிர்காலத்தில் யாருடைய உயிர் போனாலும் நம்முடைய பிள்ளைகள் அது பலியாகாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையும், கட்டடங்கள் கட்டுவதிலும் ரோடுகள் போடுவதிலும் தரமான பணிகள் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். எல்லாவற்றிலும் கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன் 3ஐயும் பார்க்குற அரசாங்கம் இருக்கிற காரணத்தினால தான் இந்த தவறு நடந்திருக்கு. பெரிய நடவடிக்கை, உரிய நடவடிக்கை கட்டடத்தை கட்டியவர்கள் மீது எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அரசு அதிகாரி